சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவுக்கும் தமிழுக்கும் வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் சேது நினைக்கிறாரு, இன்னைக்கு தமிழுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணுமே, ரெட்டை குழந்தை தான் அப்படின்ற விஷயத்த தமிழுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இன்னைக்கு தமிழோடைய வளகாப்பு, இந்த வளகாப்புனால மறக்க முடியாத நாளா இருக்கணும்னா தமிழுக்கு இன்னைக்கு வயிற்றுல வளர்ற குழந்தை ரெட்டை குழந்தைன்னு கண்டிப்பா சொல்லணும். அப்பத்தான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைக்கிறாரு. தமிழ், அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், இதை பார்த்தா அப்பத்தா கவனிச்சிடறாங்க. ஏலே சேது அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும், அப்பத்தா இன்னைக்கு நீ என்ன சொல்லி என்ன மிரட்டினாலும் நான் தமிழ்கிட்ட உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், உண்மையை சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன உண்மை, என்ன நீங்க சொல்ல போறீங்க, எதுக்கு அம்மாச்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, அப்பதான் பார்த்தா ராஜாங்கம், என்ன ஆத்தா என்ன உண்மை, எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற, ஐயா சேது என்ன உண்மை அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ராஜாங்கம் கேட்க, அது அதான் அது அப்படின்னு சொல்லி சேது சொல்ல வரையில, இலை சேது கொஞ்சம் கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, இதை பார்த்தா கட்சி தலைவர் பார்த்துடுறாரு. என்ன விஷயம், அப்பத்தாவும் பேரனும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கேட்க, அது ஒன்றும் இல்லை தலைவரே, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அது ஒன்றும் இல்லை தலைவரே, இது சும்மா சின்ன பிள்ளைய விஷயம் மாதிரி, இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா இதென்ன சின்ன பிள்ளைய விஷயமா, எம்பிட்டு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க சேது, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் சொல்ல, இங்க பாரு அப்பத்தா, கட்சி தலைவரே கேட்டுட்டாரு, இதுக்கு மேல எதையும் மூடி மறைக்க முடியாது, முக்கியமா தமிழுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, என்ன முக்கியமான விஷயம், நீங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கேட்க, ஆமா தலைவரே, ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கும் தமிழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல வரையில அப்பத்தா சேது கையை பிடிச்சு சொல்ல விடாம தடுக்கிறாங்க. அப்பத்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்படவும், அப்பதான் ராஜாங்க பார்த்துட்டு, ஆத்தா கொஞ்ச நேரம் நீ அமைதியா தான் இருவே அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல, அது ஒன்றும் இல்லப்பா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது போட்டு உடைக்க, தமிழுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷத்துல பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டு இருக்காங்க. சேது பார்த்தா தமிழ் பக்கத்துல தமிழ் எதுக்கு தமிழ் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, ஆமா தமிழ், ஓ வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், உண்மையாவா, நிஜமாவா சொல்றீங்க, விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நான் எதுக்கு இந்த விஷயத்துல விளையாட போறேன், இன்னைக்கு உன்னுடைய வளகாப்பு, இந்த வளகாப்புனாலும் மறக்க முடியாத நாளா உனக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு நீ நானும் அப்பத்தா 3 பேரும் ஸ்கேனுக்கு போனோம்ல, போன வாரம் போனோம்ல, அப்ப உன்னை டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டிவி பொட்டி மாதிரி ஒன்று இருக்குமே, அதுல 2 குழந்தைங்க தெரிஞ்சு, அதை பார்த்தது அப்பத்தா கிட்ட கேட்டேன், ஆமா உன் வயிற்றுல வளருது ரெட்டை பிள்ளைங்கன்னுச்சு, இந்த கிழவிக்கு ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருக்கு, உன்னைய தடவை ஸ்கேனை கூட்டிட்டு போகையிலேயே இந்த கிழவிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, இந்த கிழவி தான் எல்லாத்தையும் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், தமிழை பார்த்து அப்பத்தாவை முறைச்சு பாக்குறாங்க. அது டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல வரையில, சொல்லுங்க மாச்சி, எதுக்காக எங்கிட்ட இருந்ததை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா கோவப்படவும், அது ஒன்றும் இல்லடி, நீயும் சேதுவும் அப்ப விவாகரத்து கேட்டு கோட்டுக்கு வீட்டுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஓ வயிற்றுல வளர்ந்து ரெட்டை பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் ஸ்கேன்லயே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதும் இந்த பிள்ளைகளை வச்சு உங்களை சேர்த்துலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயுமே நீங்க சேர்ந்துட்டீங்க, சரி குழந்தை பிறக்கிற தட்டிக்கு இது உனக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் நினைச்சு நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னொன்னு 2 பிள்ளைய வயிற்றுல சமக்கிறவ பார்த்து கவனமா சூதானமா இருக்கணும். சில பிள்ளைகளுக்கு பிரசவ நேரத்துல பயமும் வரும், ரெட்டை பிள்ளைகளே எப்படி பிரசவம் பண்ண போறோம் அப்படின்னு பயமும் வரும், அந்த பயமும் உனக்கு வரக்கூடாதுன்றக்காக மட்டும்தான் இந்த ரெட்டை பிள்ளை விஷயத்த நான் மறைச்சேன். ஆனா அந்த கூறு கட்டவே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப தப்பாமாச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இதுக்காகத்தான் மாசம் ஸ்கேனு கூட்டிட்டு போகும்போதும் சரி, அடுத்தடுத்து ஸ்கேனுக்கு போகும்போதும் நீங்களும் அம்மாவும் குசுகுசுன்னு ஆஸ்பத்திரியில பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அட ஆமாடி, உன் ஆத்தாக்காரிக்கு இந்த விஷயம் தெரியும், நான் தான் உன் ஆத்தாக்காரியையும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், மா நீயும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ நான் வேணும்னுக்கு மறைக்கலடி, இந்த
பெரிய வீட்டு அம்மா தான் சொன்னாங்க உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு, அதனால மட்டும்தான் நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், ஆக மொத்தம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வேணுனுக்கே மறைச்சிருக்கீங்கள. ஆனா என் புருஷன் மட்டும்தான் இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காருல, இவர் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாம ஆக்கியிருப்பீல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லவோ, அப்பதான் பார்த்தா கட்சி தலைவர் நியாயமான நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏமா தமிழ், நீ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க, யூ ஆர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், உனக்கு உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்க தெரியாதா? உன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே உனக்கு ரெட்டை குழந்தைங்கன்னு. ஏமா நீ ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கட்சி தலைவர் கேட்க, இல்ல தலைவரே நான் எதையும் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவோ, அப்பதான் கட்சி தலைவர் மனைவி காவேரி, ஏமா ரெட்டை குழந்தைங்கன்னா உனக்கு வயிற்றுல மூமெண்ட் தெரிஞ்சிருக்குமே, ஒரு குழந்தை இன்னொரு பக்கம் உதச்சிச்சுன்னா இன்னொரு குழந்தை இன்னொரு பக்கம் உதச்சிருக்கணுமே, உனக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அப்பதான் தமிழ் யோசிக்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு அடிக்கடி ரெண்டு பக்கமும் உதைக்கிற மாதிரி இருக்கும், நான் இதை கூட மலரக்கா கிட்டையும் தனத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பயே உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும், நீ ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ரெட்டை குழந்தைன்னு, இதை வச்சே அம்மாச்சி நல்லா உன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லவும், எல்லாத்துக்கும் காரணம் அம்மாச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்து அப்ப தமிழை கோவப்பட, சரி எப்படியோ இந்த வீட்டுக்கு ரெட்டை வாரிசு நீ பெத்து கொடுக்க போற அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பார்த்தா தமிழை பார்த்து பூரிப்படைகிறாரு. இங்கே சாவித்திரி ஈஸ்வரியும் பார்த்தா வயிற்றுல பொங்கி போய் கிடக்குக. இவ சும்மாவே இந்த வீட்டுல ஆடிக்கிட்டு திரிகிறா, இதுல ரெட்டை பிள்ளை வேறையா? இவ ஒத்த பிள்ளை பெத்தாலே இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இதுல இவ ரெட்டை பிள்ளைய பெத்துட்டானா மொத்த வீடும் இவ பக்கம் சாஞ்சிருமே, நம்ம இந்த வீட்டுல அப்புறம் செல்லா காசா போயிருவோமே, ரெட்டை பிள்ளைய நீ எப்படி உசுரோட பெத்து எடுக்கிறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ள நினைக்குது. சாவித்திரியும் பார்த்தா வயிறறிஞ்சு போய் கிடக்குது. இவளுக்கு ரெட்டை பிள்ளையா? ரெட்டை பிள்ளைய இவ பெத்துட்டா நம்ம இந்த வீட்டுல செல்லா காசா போயிருவோமே. சும்மாவே அண்ணன்கிட்ட எனக்கு இப்பயே மதிப்பும் மரியாதையும் இல்ல, தாமரையை வேற கட்டி கொடுக்கணும். இவ ரெட்டை பிள்ளைய பெத்துட்டானா இந்த வீட்டுல இவ ராஜ்யம் ஆயிருமே. இவ ரெட்டை பிள்ளைய பெத்துக்கிற கூடாது, இவ ரெட்டை பிள்ளைய பெத்துக்கிறவே கூடாது, ஒரு பிள்ளையோடைய உசுறு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா மனசுக்குள் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த சாவித்திரி ஈஸ்வரியும் தமிழுக்கு ரெட்டை பிள்ளை பிறக்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்குங்க. ராஜாங்கம் மோகனா மற்ற வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. தமிழ்ச்செல்வி சொல்லவே வேணாம், பயங்கரமான சந்தோஷத்தோட சேதுவை பார்த்தா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ், இனிமேல் நீ அழுகவே கூடாது, எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே இந்த முகம் சிரிச்ச முகத்தோட இருக்கணும், ரெட்டை பிள்ளை நமக்கு ரெட்டை பிள்ளைய வரப்போகுது அப்படின்னு சொல்லி தமிழும் சேதுவும் பார்த்தா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வளகாப்போ நல்லபடியா முடிஞ்சிருது. அப்பதான் வசந்தி ராஜாங்கத்துக்கிட்ட, சமந்தி நாங்க தமிழை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பதான் தமிழ் சேதுவை பார்க்கவோ, சேது தமிழை பார்க்கவும், அத்தை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க, தமிழ் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், மாப்பிள்ள வளகாப்ப நாங்க தான் ஏற்பாடு பண்ணணும், ஆனா நீங்க ஏற்பாடு பண்ணி ஊரே மெச்சுற அளவுக்கு வளகாப்பு பண்ணிட்டீங்க, வளகாப்பு முடிஞ்சதும் தாய் வீட்டுக்கு போறதான முறை, அதை நாங்க பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், இல்லத்த தமிழை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது, தமிழ் இங்கேயே இருக்கட்டும், நீங்க வேணா இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஐயோ மாப்பிள்ள நாங்க எப்படி சம்மந்தி வீட்டுல தங்குறது, சரிங்க மாப்பிள்ள உங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வீட்டுல சொல்லவும், தமிழ் வளகாப்பு போட்டு ராஜாங்க வீட்லயே இருந்துடுறாங்க.